அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, திருக்குரானில் பெயர் சொல்லப்பட்ட நபிமார்கள் என்கின்ற இந்த நபிமார்களின் வரலாற்று தொடரிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நபி ஹதரத் சையதுனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். நேற்று யாரை பார்த்தோம்? ஹூத் நபி அலைஹிஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ், எல்லாம் அப்டேட்டாக இருக்கிறீங்க. அவங்க எந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டாங்க? ஆதுன்ற சமுதாயம். குட். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சாலிஹ் என்கின்ற நபி. அவர்கள் எந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள், அந்த வரலாற்றில் நமக்கான பாடம் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் அல் குரானிலே இவர்களின் வரலாற்றை பல்வேறு அத்தியாயங்களிலே சொல்கிறான். சூரத்துல் அம்பியாவிலே வருகிறது, சூரத்துல் ஹூதிலே வருகிறது, இன்னும் சில அத்தியாயங்களிலே வருகிறது. இவர்கள் அனுப்பப்பட்ட சமூகம் எந்த சமூகத்திற்கு என்றால் சமூது என்று ஒரு கூட்டம். அந்த சமூது என்ற கூட்டத்திற்கு தான் இவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். இவங்க வாழ்ந்த இடம் எது அப்படின்னா, இன்னைக்கு சவுதி அரேபியாவில் எப்படி மக்கா, ஜித்தா, மதீனா இதெல்லாம் ஒரு ஏரியாவோ ஒரு பெரிய சிட்டியோ, அதே மாதிரி ஒரு சிட்டி தான் தபூக். தபூக்குன்றது ஒரு பெரிய சிட்டி. அந்த தபூக்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் இந்த மக்கள், இந்த சமூது என்ற கூட்டம் வாழ்ந்து வந்தார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரசூலுல்லாவுடைய போர்க்களத்தினுடைய வரலாற்றிலே தபூக் என்ற ஒரு யுத்தம் இருக்குது. அந்த இடத்துல வச்சு நடந்ததுனால அந்த யுத்தத்துக்கு பேர் தபூக் யுத்தம். பதுன்ற இடத்துல வச்சு அந்த யுத்தம் நடந்ததுனால அந்த யுத்தத்துக்கு பேர் பத்ர் யுத்தம். உஹது மலை அடிவாரத்துக்கு கீழே அந்த யுத்தம் நடந்ததுனால அந்த யுத்தத்துக்கு பேர் உஹது யுத்தம். அதே மாதிரி தபூக் என்ற யுத்தம் நடந்தது, அந்த இடத்துல நடந்துச்சு, அதனால அந்த யுத்தத்துக்கு பேர் தபூக் யுத்தம். இப்போ இந்த பகுதியிலே வாழ்ந்தவர்கள் தான் இந்த மக்கள், இந்த சமூது என்ற கூட்டத்தினர்கள். வல்ல அல்லாஹ் சமூது என்ற கூட்டத்தினர்களுக்கு வளமான அறிவாற்றலை கொடுத்திருந்தார். நேற்றைய தினம் பார்த்தோம், ஆது கூட்டத்திற்கு நல்ல பலசாலிகள், நல்ல உடல் திரகாத்திரமானவங்க. இந்த சமூது கூட்டம் இருக்கிற கடுமையான அறிவாளி, நுட்பமான அறிவுக்கு உண்டு. அதாவது எந்த அளவுக்குன்னா அல்லாவே புகழ்றான் அவங்கள பத்தி. அதாவது மலைகளை குடைந்து அவர்கள் வீடுகளை கட்டுவார்கள். இப்போ நம்ம வீடு கட்டுறோம், எவ்வளவு நுட்பமான பொறியாளராக இருந்தாலுமே கூட எல்லா சீதோசன நிலைக்கும் அந்த வீட்டினுடைய அந்த கட்டுமானம் நமக்கு ஒத்து வராது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உள்ள நம்ம செட் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த கட்டிடம் நம்முடைய சீதோசன நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். வச்சுக்கோங்களேன், கடுமையான குளிர் அடிக்குது, என்ன செய்வோம்? உள்ள நம்ம ஹீட்ரு தேவைப்பட்ட வாங்கி வச்சுக்குவோம். கடுமையான வெயில் அடிக்குது, என்ன செய்வோம்? வீட்டுக்குள்ளே இருக்குன்னா ஏசியை வாங்கி மாட்டிக்குவோம். ஆனால் இவங்க எப்படிப்பட்ட நுட்பம் உள்ளவங்கன்னா, கட்டிட தொழிலில் மலைகளை குடைந்து கட்டுவார்கள். அந்த மலையினுடைய அந்த கட்டுமானப்பட்ட அந்த வீடு எப்படி தெரியுமா இருக்கும்? அதனுடைய இயற்கை, அதனுடைய அமைப்பு, குளிர் காலத்துக்கு தக்கவாறு அந்த இடம் சூடாக மாறிடும், வெயில் காலத்துக்கு தக்கவாறு அந்த இடம் அப்படி குளிராக மாறிடும். அதான் அது அவர்கள் தெரிந்து வைத்திருந்த ஒரு ரகசியமான தொழிலினுடைய கலை அது. அல்லாஹ் சொல்லுகிறான், தங்களுடைய நுட்பத்தால், அறிவால், ஆற்றலால் மலைகளை குடைந்து அவர்கள் வீடு கட்டினார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. சமூது என்ற கூட்டத்தினர்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொள்ள ஏத்துக்கல. அறிவாளி நாங்க, உங்களுக்கு பின்னால வரமாட்டோம், எங்களுக்கு நுட்பமான ஞானம் இருக்குது, எங்க அறிவான நாங்க உலகத்தையே ஆளுவோம், எங்க அறிவுக்கு முன்னாடி நீங்கள்லாம் யாரு, என்னது அல்லாஹ் ரசூல்னு தூக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி உதாசீனப்படுத்தினாங்க. உதாசீனப்படுத்த மட்டும் செய்யல, சொல்லாலையும் செயலாலையும் ஹஸரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம ரொம்ப துன்புறுத்தினாங்க. ஒரு கட்டத்தில் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம கொலை செய்யணும்னு நினைச்சாங்க, திட்டம் போட்டாங்க. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நேரடியாக பார்த்த சமுதாயம் சமூது கூட்டம். என்ன அத்தாட்சின்னு சொல்றேன் பின்னாடி. அந்த அத்தாட்சிகளை பார்த்ததுக்கு பின்னாடியும் கூட அவங்களுக்கு மனசுல துளியளவும் இறை நம்பிக்கை வரவில்லை. பெரும் பகுதியினருக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமை ஏத்துக்கிட்டாங்களா அந்த கூட்டம்னா ஒரு சின்ன கூட்டம் ஏத்துக்குச்சு. ஆனா பெருங்கொண்ட கூட்டம் அத்தாட்சியை நேரடியாக பார்த்ததுக்கு பின்னாடியும் அவங்க ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் அந்த மக்களை பார்த்தான் சொல்றான், வதுகுரு அலா அல்லாஹி வலா தஅஸவு ஃபில் அர்தி முஃப்ஸிதீன். உங்கள் மீது அல்லாஹாகிய நான் எவ்வளவு அருள்மலையை பொழிந்திருக்கிறேன், அதையெல்லாம் நினைச்சு பாருங்க. நீங்க பூமியில குழப்பத்தையும் ஃபித்னாக்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தாதீங்க. ஒத்தன் ஹிதூன மினல் ஜிபாலி புயூத்தன் ஃபாரிஹின். அல்லாஹ் பாராட்டுறான் பாருங்க. நீங்க
மலைகளை குடைந்து எவ்வளவு திறமையாக வீடுகள்லாம் கட்டுறீங்க, எவ்வளவு பெரிய ஆற்றல். இந்த அறிவனையும் இந்த நுட்பத்தையும் தந்தது யார்? நான் தான் தந்தேன். இந்த அறிவையும் இந்த நுணுக்கத்தையும் தந்தது யார்? நான் கொடுத்தேன் உனக்கு. அதனால இதையெல்லாம் நினைச்சு பார்த்து என் பக்கம் நெருங்கு என்று அல்லாஹ் உத்தரவு கொடுத்தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வழியாக. ஆனா அவங்க மண்டையில ஏறல. பொதுவாகவே அவர்களினுடைய அறிவின் மீது அவர்கள் அந்த நம்பிக்கையை வச்சதுனால உலகம்தான் எல்லாம், உலகத்தை விட்டா வேற கதி கிடையாது, இங்கேயே எல்லாத்தையும் மொத்தமா அனுபவிச்சிடணும், மொத்த இன்பத்தையும் இங்க கண்டறணும் அப்படின்றது மீது தீராத காதல் உள்ளவராக இருந்தாங்க. உலகத்தின் மீது கடுமையான மோகம், உச்சபட்சமான மோகம். அல்லாஹ் அவர்களை பற்றி பேசுகிறான். அத்தத்துரகூன ஃபீமா ஹாஹுனா ஆமினீன் ஃபீ ஜன்னாத்தி வஉயூன் வஸுரூஇ வனஹலின் தல்உஹா ஹலீம். 26வது அத்தியாயத்தில் நீங்க இந்த வசனங்களை அப்படி படித்து பாருங்கள் வீட்டுக்கு போனா. 146 47 துவங்கி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வசனங்கள் அல்லாஹ் பேசுகிறான் அவர்களிடத்திலே. நீங்க என்ன இங்க மொத்தமா இருந்துட போறீங்களா? அந்த உலகத்திலேயே தோட்டம் துறவுகள்ல, உங்களுக்கு இருக்கக்கூடிய மாடி வீடுகள்ல, கட்டிடங்கள்ல அப்படியே லைத்து போய் சொக்கி போய் உட்கார்ந்துருக்கீங்களப்பா. இங்கே தான் உலகம் நினைச்சு நீங்க மொத்தமா இருக்க முடியுமா? என்ன கிடையாது. நீங்க ஒரு நாள் கண்டிப்பா இங்க என் பக்கம் வரதான் செய்யணும். அதனால இதுலயே மூழ்கிறாதீங்க, கொஞ்சம் கவனத்தை திருப்பி என் பக்கம் வாங்கப்பான்ற மாதிரி எல்லாம் அறைகோள் விட்டான். ஆனா அவங்களுடைய செவி புலன்ல ஏறல. பொதுவாகவே மனிதர்களுக்கு உலகத்தின் மீது காதலும் மோகமும் கூடிவிட்டால் பல நேரங்களில் அந்த மோகம் காதலும் அல்லாஹ்வை மறக்கடித்து விடும். எனவே தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அல்லாஹ்வை மறக்கடிக்காத விதத்துல உங்களுடைய உலகத்தினுடைய தொடர்பை நீங்க வச்சுக்கங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. இமாம் ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹ் ரொம்ப பெரிய அறிவாளி. நம்ம லைப்ரரியில் அவங்களுடைய புத்தகம் இருக்குது, மஸ்னவி ஷரீஃப் என்று அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற நூல். அது உலக புகழ்பெற்ற நூல். நீங்க ஐரோப்பியாவில் போய் இறங்கி மஸ்னவி கேட்டாலும் பேசுறதுக்கு அங்கே ஆள் இருக்குது. அவருடைய புத்தகம் இங்கே நம்முடைய லைப்ரரியில் இருக்குது. இமாம் ரூமி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் ஓடி வர்றான், அவனை ஒரு பெருங்கொண்ட சிங்கம் துரத்துது. உயிர் பயத்துல கையில பிடிச்சிட்டு உயிரை ஓட்டம். ஒரு கட்டத்துல திடீர்னு கால் தடுக்கி ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள விழுந்துடுறான். உளுந்தவன் எப்படியோ எதையோ ஒரு மரத்தினுடைய கிளையை பிடித்து தொத்தி கொள்கிறான். அந்த கிளையை விட்டா கீழே விழ வேண்டியதுதான். கிளையை பிடிச்சு தொத்திக்கிட்டு இருக்கிறான். கீழே என்ன இருக்குன்னு தெரியாது. அந்த கிளையில ஒரு கயிறு இருக்கு. அந்த கயித்தை இறுக்கமா பிடிச்சுக்கிறான். இந்த இடத்துல அந்த கயித்தை அங்கோட்டு வந்த ஒரு எலி கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய கூர்மையான பற்களால கொஞ்சம் கொஞ்சமா அதை அப்படி கடிச்சு அதை பிக்கிறதுக்கு பார்க்குது. இந்த கேப்ல அந்த மரத்தினுடைய அந்த கொப்பிலிருந்து அந்த கிளையிலிருந்து தேன் கூடு அது அப்படி செதறி அந்த தேனினுடைய சொட்டு கொஞ்சம் கொஞ்சமா கரெக்டா இவன் நாக்குல விழுது. இமாம் ரூமி சொல்றாங்க, இந்த நேரத்திலே இவ்வளவு நெருக்கடிகள் அவனை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல அவன் நாக்குல சொட்டக்கூடிய தேனை அப்படியே சுவைத்து இதுல சொக்கி இருந்தா இவனை பார்த்து நீ என்ன சொல்லுவேன்னு கேட்குறாங்க. இமாம் ரூமி கேட்குறாங்க, இவனை பார்த்து நீ என்ன சொல்லுவ? அடுத்த கட்டமா எப்படி தப்பிக்கிறது? கயிறு அழுது மாதிரி இருக்குது. அந்த கயிறு தான் மனிதர்களே உங்களுடைய வாழ்க்கை. உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய வயசு கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியாம உங்க வயசு கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. உங்களை துரத்திட்டு வந்துச்சுல சிங்கம், அதுதான் உங்களுடைய மரணம். உங்களை துரத்தி வந்துகிட்டே இருக்கு மரணம். கீழே விழுந்துட்டான்னு சொன்னா அது பூஞ்சோலையா இருந்தா தப்பிச்சுக்குவான். அதே அங்க பெரிய பெரிய சிங்கத்தை விட பெரிய பெரிய பிரம்மாண்டமான உயிரினங்கள் மாட்டியிருந்தால், இந்த இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில ஒருத்தன் அந்த தேனையினுடைய சுவையில் மட்டும் சொக்கி கிடந்தால் அவனை பார்த்து நீங்கள் என்ன சொல்வீர்கள்? சொல்லுங்களேன், என்ன சொல்லுவோம்? பைத்தியக்கார பைய, விவரம் தெரியாத பைய, இந்த நேரத்திலேயா தேனுடைய சுவையை டேஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன், எப்படி தப்பிக்கிறது பார்க்க மாட்டானா? சொல்லுவோமா இல்லையா? அதே மாதிரி நம்மளை பார்த்து கேட்குறாங்க, இவ்வளவு சுத்தி இருக்கு உங்களுக்கு, உலகம்தான் இன்பம், நீங்க சொக்கிட்டீங்க போச்சு, உலகம்தான் இன்பம், நீங்க விழுந்துட்டீங்க போச்சு அப்படின்றாங்க ஹஜ்ரத் இமாம் ரூமி ரஹ்மத்துல்லாஹ். அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்க, ஒரு காலம் வரும் முஸ்லிம் சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு எதிரிகள்லாம் எப்படி ஒன்று சேருவாங்க தெரியுமா? ஒரு பெரிய சாப்பாடு தட்டை வச்சு எல்லாரும் சாப்பிடுவாங்களேன், நல்ல விருந்து வச்சிருக்கோம் வாங்கலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கூட்டா எப்படி கூட்டமாக சாப்பிட்றதுக்கு உட்காராங்களோ அதே மாதிரி முஸ்லீம்களை எல்லாம் அழிக்க போகிறோம், அவங்களெல்லாம் தடம் தெரியாமல் ஆக்க போகிறோம், வரீங்களா என்ற உடனே கைகோர்த்து கொண்டு வருவாங்க. அப்படி ஒரு கூட்டம் வரும், ஒரு காலம் வரும் நாங்கள் ரசூலுல்லாஹ். இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒமின் கில்லத்தி யௌம இதின் நஹ்னு யா ரசூலல்லாஹ். அப்போ அந்த காலத்தில் நாங்கள் கம்மியாக இருப்போமா? முஸ்லீம்கள் மைனாரிட்டி பீப்புளாக இருப்பாங்களா? உலகம் முழுக்க அப்போ அப்படி அழிக்கப்படுவாங்கன்னா எப்படின்னு கேட்டாங்க. அப்படிலாம் கிடையாது, முஸ்லீம்கள் நிறைய இருப்பாங்க.
கடல்ல இருந்து அப்படியே அலையடிச்சு வரும் பொழுது அந்த நுரை எப்படி அப்படி பொங்கி வருமோ அதே மாதிரி முஸ்லிம்கள் எங்க பார்த்தாலும் நிறைய இருக்கும். சரி, பின்ன என்ன, பின்ன ஏன் நாங்க அழிக்கப்படுறோம், பின்ன ஏன் எங்கள் மீது வன்மம் ஏற்படுத்தப்படுது அப்படின்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, முஸ்லிம்களாகிய உங்கள் உள்ளத்திலே உலகத்தின் மீது இருக்கக்கூடிய தீராத காதல், உலகத்தை எப்படியாவது முழுசா அடைஞ்சிடணும் அப்படின்னு மீது இருக்கக்கூடிய அந்த தீராத காதலும் மரணத்தை வெறுக்கக்கூடிய அந்த சிந்தனையும் அதிகமாயிரும். இந்த ரெண்டும் கூடுதனால உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானுடைய வலிமையை அல்லாஹ் கொஞ்சம் அப்படி குறைச்சிருவான். அதனால எதிரிகளுக்கு உங்களை எதிர்த்து வரக்குவதற்கு தைரியமும் அந்த ஆற்றலும் அவர்களுக்கு பிறந்துவிடும். நீங்கள் ஈமானில் குன்றியதினாலே உடலாலும் குன்றி போய் விடுவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே உலக மோகம் ஆசை இருக்க வேண்டியதுதான், யாருக்கும் இல்லாமல் இல்லை. உலகம் இல்லாமல் ஆகிரத்தில் எப்படி ஜெயிக்க முடியும்? உலகம் தானங்க ஆகிரத்துக்கான விளைநிலம். உலகத்துல வாழ்ந்தாதானே ஆகிரத்துல ஜெயிக்க முடியும். உலகத்துல எல்லாம் தேவை, காசு தேவை, பணம் தேவை, வீடு தேவை, மக்க தேவை, சம்பாத்தியம் தேவை, யோசனை தேவை, எல்லாம் தேவை. ஆனா அதுவே நம்முடைய வாழ்க்கையின் பெரும் எண்ணமா நம் உள்ளத்திலே ஒட்டி போய்விட்டால் அந்த சிந்தனை என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ்வை விட்டு கொஞ்சம் உங்களை திருப்பிடும். இப்படிதான் திருப்பிச்சு இந்த சமூக கூட்டத்தை. அறிவின் மீது நம்மளை விட பெரிய அறிவாளியார், நமக்கு எவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் தெரியுது, எவ்வளவு பெரிய ஆளா இருக்கும் நினைச்சு 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 கடைசியில நன்மையை சொல்ல வந்த சாலிஹ் நபிக்கு ஆப்போசிட்டா மாறி போயிட்டான். ஒரு கட்டத்துல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த கூட்டம் மொத்தமா இருக்கக்கூடிய இடத்துல போய், நான் உங்கள்கிட்ட பல வருஷமா இதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், மறுபடியும் சொல்றேன், நான் சலிச்சே போயிட மாட்டேன். நீங்க என்னைய பார்த்து முகத்தை திருப்பிக்கிட்டாலும் நான் வருத்தலாம் பட மாட்டேன். நான் மறுபடியும் சொல்றேன், அல்லாஹ்வின் பக்கம் வாங்க. நீங்க இந்த உலகம்தான் உண்மை நம்பி நீங்க ஏமாந்து போயிடாதீங்க. இதையெல்லாம் விட பிரம்மாண்டமான ஒன்று நாளைக்கு மறுமையில உங்களுக்கு இருக்குது, அல்லாஹ்வுக்கு முன்னாடி இருக்குது. அதனால அல்லாஹ்வின் பக்கம் வாங்க, அல்லாஹ் தான் ஒருவன், நான் அவனுடைய நபி, இறை தூதர் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அங்கிருந்து ஒருத்தர் எந்திரிச்சான். ஒரு கூட்டமா கேட்டாங்க, சரி நீங்க நபி தான்றதுக்கு என்ன ஆதாரம்? நீங்க நபி தான் எங்களுக்கு இப்பவே கரண்ட்ல ஒரு ஆதாரத்தை காமிக்கணும். என்ன காமிக்கணும்னு கேட்டாங்க சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். அந்த கூட்டம் அப்படி ஒரு பெரிய பாறாங்கல்ல காட்டுச்சு, ஒரு பெரிய மலையை காட்டியது. அந்த இருக்கிற மலை, அந்த மலை இப்ப எங்க கண்ணுக்கு முன்னாடி வெடிக்கணும். சரி, வெடிச்சா மட்டும் பட்டாரு, அதுல இருந்து ஒரு பெரிய ஒட்டகம் வரணும் வெளியில. என்னடா இது, குட்டி போகணும்னா வயிற்றுல இருந்து தான் வரும் குட்டி. இவன் எப்படி கேட்கறான் பாருங்க, மலையை பொழந்து அங்கேருந்து ஒட்டகம் வரணும். அவனுக்கு கண்டிஷனை பாருங்க எப்படிலாம் வைக்கிறான்னு. அது சாதாரண ஒட்டகமா இருக்கக்கூடாது, நல்ல பெரிய நீளமான ஒட்டகமா இருக்கணும். சரி, அது மட்டும் பத்தாது, அது கர்ப்பிணி ஒட்டகமா இருக்கணும். அடுத்த கண்டிஷன், அந்த ஒட்டகம் கர்ப்பிணியா இருக்கணும், நிறமாச கர்ப்பிணியா இருக்கணும். சரி, அது மட்டும் பத்தாது, வெளியே வந்த உடனே குட்டி போடணும். அந்த ஒட்டகம் வெளியே வந்த உடனே குட்டி போடணும். சரி, அடுத்து வேற என்ன சொல்லு, குட்டி போட்டா பத்தாது, எங்க எல்லாத்துக்கும் பால் கொடுக்கணும். ஊரே நாங்க குடிச்சாலும் கூட அந்த பால் வத்தாம இருக்கணும் அப்படி சொன்னான். இம்புட்டு கண்டிஷன் போட்டான். அதுல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் தூதராச்சே, நபி ஆச்சே, அல்லாஹ்விடத்துல பேசினா உடனடியா பதில் கிடைக்குமே, கிரேட்ல உள்ள ஆள்றாங்க. உடனே சரி, நீ கேட்டதெல்லாம் தர்றேன், நான் இதை அல்லாஹ்வின் உத்தரவை கொண்டு நிறைவேற்றி காண்பித்தால் நீங்கள் அந்த ஏக இறைவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வீர்களா, நான் நபி என்பதை ஒத்துக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்டான். உடனே சொன்னா, பார்க்கலாம், முதல்ல வரட்டும், நாங்கள் சொன்ன கண்டிஷனோட வரட்டும் இல்லை அப்படின்னா. ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள். துவா எவ்வளவு வலிமையானது, நாம் கேட்கக்கூடிய கண்ணீருக்கு எவ்வளவு அல்லாஹ்விடத்திலே சக்தி உண்டு. கையேந்தினால் அந்த கையை வெறுங்கையாக தட்டி விடுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுறான். நாம தான் கையேந்திரத்துக்கு யோசிக்கிறோம், கூச்சப்படுறோம். ஆனா அல்லாஹ் நீங்க ஏந்திட்டீங்கன்னா உங்க கையை வெறுங்கையை அனுப்ப மாட்டான். அது எப்படி அனுப்ப முடியும்? என்னுடைய அடியான் கையை தூக்கிட்டான், அவனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் நினைப்பான். தூக்குனாங்க, அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். கேட்டு முடிந்ததுதான் தாமதம். அவர்கள் சொன்னதை மாதிரி பாறை பிளந்தது, ஒட்டகம் வெளியே வந்தது, நீளமான உயரமான ஒட்டகமாக இருந்தது, நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தது. வெளியே வந்த ஒன்று குட்டியும் போட்டுச்சு, எல்லா பயல்களுக்கும் பாலும் கொடுத்துச்சு. அல்லாஹுடைய உத்தரவு ஒன்று அல்லாஹ் கொடுத்தான், நீங்க கேட்டதை அல்லாஹ் தந்துட்டான். ஆனா அல்லாஹ் சொல்றது நீங்க கேட்கணும். என்ன கேட்கணும்? இது அல்லாஹ்வுடைய ஆயத், அடையாளம், அத்தாட்சி. நாக்கத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒட்டகம் இது. வலா தமஸ்ஸூஹா பிஸூஇன், இதுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது, நீங்க இதற்கு எந்த விதமான நோவையும் தொந்தரவையும் தரக்கூடாது. அப்படி ஏதாவது இதை நீங்க சீண்டிட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வேதனை பார்க்க வேண்டியது வரும், அல்லாஹ்வுடைய வேதனை இங்க பார்க்க வேண்டியது வரும் அப்படின்னு சொன்னாங்க. அன்பர்களே, பொதுவாகவே மனிதனுடைய இயல்பா என்னவா தெரியல, செய்யக்கூடாதுன்னா செய்வான் இல்லையா? செய்யக்கூடாதுன்னு சொன்னா அதை செய்வான். அதுல இந்த பயிலுக ரொம்ப குசும்புக்கார பயிலுக, அறிவாளின்னு சொல்லி தன்னைத்தானே நினைச்சு பீத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள்.
அது என்ன அவரு சொல்றது, நம்ம என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் அவங்களுக்கு வந்து போச்சு. இந்த அத்தாட்சியை பார்த்த உடனே ஒரு பெரிய கூட்டம் ஈமான் கொண்டுச்சு, சாலிகள் இஸ்லாம் ஈமான் கொண்டுச்சு. ஆனா அப்பவும் கூட சில பேர் மறுத்துத்தான் பேசினார்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சின்னு சொன்னாங்க. அது மட்டுமல்ல, கண்டிஷன்ல அடுத்த கண்டிஷன் என்னன்னா, ஒரு நாள் ஃபுல்லா இந்த கிணத்துல ஒரு குறிப்பிட்ட கிணத்தை காமிச்சு நீங்க தண்ணி குடிச்சுக்கலாம், அப்ப இந்த ஒட்டகம் அங்க வராது. ரெண்டாவது நாள் நீங்க போகக்கூடாது, இந்த ஒட்டகம் மட்டும்தான் குடிக்கும். அன்றைய நாள் உங்களுக்கு தண்ணி கிடையாது, அதற்கு பதிலாக பால், ஒட்டக பால் ஃபுல்லா குடிச்சுக்கலாம் நீங்க. இது ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது சொன்னாங்க, இந்த ஒட்டகத்தை யாரும் தீண்டக்கூடாதுன்னாங்க, எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாதுன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் இதில் கவனமாக இருக்க தவறினால் அல்லாஹ்வுடைய வேதனை அனுபவிக்க வேண்டிய வரும் என்று சொன்னாங்க. இப்போ 2-3 நாள் அப்படி சாதாரணமாக சுத்திக்கிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களுக்கு ஏதாவது செஞ்சு பார்க்குமே, என்னதான் வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு அந்த ஒட்டகத்தை எப்படியாவது அறுத்தரணும், அதை கைமா பண்ணிடணும், சால்னா ஆக்கி நம்ம சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்ற முடிவுக்கு வந்தாங்க. அந்த வேலையை செஞ்சது யாரு என்றால் 2 நபர்கள் சேர்ந்தார்கள் கூட்டாக. அதற்கு பின்னால் 2 பெண்கள் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. யார் இந்த ஒட்டகத்தை அறுக்கிறாங்களோ கொல்றாங்களோ, என் பிள்ளையில எந்த பொருளையும் அந்த பையன் கேட்கறானோ கொடுத்துருவேன். இன்னொரு பொண்ணு சொல்லுச்சு, என்னையவே நான் தந்துடுவேன், என்னை அவன் அனுபவிச்சுக்கலாம், என்னன்னாலும் செஞ்சுக்கலாம், நான் அவனுக்கு இரையாகி போய்விடுவேன் என்று சொன்னது. இதன் மீது ஆசைப்பட்டு 2 இளைஞர்கள் முன் வந்தார்கள். அந்த 2 இளைஞர்களோடு சேர்ந்து இன்னும் ஒரு 7 பேர் சேர்ந்தாங்க. மொத்தம் 9 பேர். 9 பேருமா சேர்ந்து ஒட்டகத்தை முதலில் கல்லை விட்டு எறிந்தார்கள், அடித்து காயப்படுத்தி பார்த்தார்கள். ஒரு கட்டத்திலே அந்த ஒட்டகத்தை அப்படியே காலில் முதலில் குத்தி கிழித்து, அதற்கு பிறகு கழுத்தை துண்டாக வெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எலும்பெலும்பாக கட் பண்ணி போட்டு விட்டாங்க. அப்படியே கட் பண்ணி போட்டாங்க. இது புள்ள வேற பெற்றுருந்துச்சா, குட்டி கண்ணு முன்னாடி நடக்குது. இது பிறந்த புள்ளைக்கு முன்னாடி இது நடக்குது. அந்த குட்டி பார்க்குது. இதை பார்த்து ஒரு மலைக்கு மேலே ஏறிச்சான். ஏறி 3 தடவை சத்தம் போட்டுச்சான். 3 தடவை சத்தம் போட்டுச்சான். அந்த சத்தத்தை ஊர் மக்கள் மொத்தமும் கேட்டாங்களா, சாலிகள் இஸ்லாமும் கேட்டாங்களா. கேட்ட மாத்திரத்திலேயே சாலிகள் இஸ்லாம் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சாங்க. அந்த குட்டியையும் கொன்றணும்னு நினைச்சு பின்னாடியே ஓடினா. அல்லாஹ்வுடைய நாட்டம், அந்த குட்டியை அல்லாஹ் அந்த மலையோடு சேர்த்து மொத்தமாக உயர்த்தி விட்டார். அவங்க கண்ணுக்கு படாத அளவுக்கு உயர்த்திட்டான். சாலிகள் இஸ்லாம் சொன்னாங்க, நான் உத்தரவு கொடுத்தேன், அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு சொன்னேன், இப்ப நீங்க மீறி போட்டீங்க. 3 தடவை அது கத்தி விட்டு போயிருக்கிறது. அதற்கு என்ன தெரியுமா அடையாளம்? இன்னும் உங்களுக்கு 3 நாள் தான் கெடுன்னு அடையாளம். 3 நாள் தான் உங்களுக்கு கெடு. நீங்க கவனமா இருங்க. அல்லாஹ்வுடைய தண்டனையை நீங்க பார்க்க போறீங்க. காரணம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை நீங்க கை வச்சுட்டீங்க, அறுத்துட்டீங்க. அது மட்டுமல்ல, நீங்க ஏன்ட்ட முடிஞ்சா வேதனையை கொண்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சவால் வேற விடுறீங்க. என் கண்ணுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் முன்னாடி அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை காமிச்சிருக்கேன், ஆனா ஏத்துக்க மறுத்துட்டீங்க. இப்போ அல்லாஹ் உங்களுக்கு கெடு வச்சுதான், தமத்தஉ ஃபீ தாரிக்கும் ஸலாஸத அய்யாம் ذلك وعد غير مكتوب. உங்களுக்கு 3 நாள் உலகத்துல என்னனாலும் சுகம் பெற்றிருக்குங்க. 4வது நாள் நீங்க உலகத்தில் இருக்க மாட்டீங்க. வரலாற்றிலே வருகிறது, முதல் நாள் வியாழக்கிழமை. முதல் நாள் வியாழக்கிழமை அவர்கள் முகம் உடலெல்லாம் மஞ்சரித்து போய்விட்டது. அவங்க பேசிக்கிட்டாங்களாம், முதல் நாள் தானே முடிஞ்சிருச்சு, பார்க்கும் என்ன வருதுன்னு. அதாவது ஒரு எல்லை மீறி பேசினார்கள், என்ன வருதுன்னு பார்க்கலாம். 2வது நாள் மஞ்சளாக இருந்த முகம் சிகப்பாக மாறியது. அப்போ சொன்னாங்களா 2 நாள் முடிஞ்சு, சாலிகே 2 நாள் முடிஞ்சிருச்சு. 3வது நாள் சிகப்பாக இருந்த முகம் கருப்பாக மாறியது. 3 நாள் முடிஞ்சிருச்சு. வியாழன், வெள்ளி, சனி. ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன செஞ்சாங்களாம், வரலாற்றில் எழுதியிருக்காங்க, புது ட்ரெஸ் போட்டாங்களாம். யாரு? அந்த சமூக கூட்டம் புது ட்ரெஸ் போட்டு நல்ல அத்தர்லாம் எடுத்து பூசிட்டாங்களாம். என்ன வருதுன்னு பார்க்கலாம், என்ன வேதனை வருதுன்னு, எவ்வளவு தெனாவட்டுன்னு பாருங்க, எவ்வளவு எல்லை மீறி ஒரு நபியை துன்புறுத்தல் என்று பாருங்கள். இப்படி அத்தரை போட்டு வீட்டு வாசல்ல எல்லாம் நின்னாங்களாம், என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம்னு சொல்லி. அதில் சாலிகள் இஸ்லாமையும் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களை மட்டும் அல்லாஹ் இந்த இடத்துல நீங்கள் ஓரம் போய் விடுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுத்தான். அவர்களை கூட்டிக் கொண்டு போனார்கள். சமூது கூட்டத்தை அல்லாஹ் அழித்தான். எப்படி அழித்தான்? ஆது கூட்டத்திற்கு பெருங்கொண்ட காற்றை வீச செய்தான். சமூது கூட்டத்திற்கான அழிவு எப்படி தெரியுமா? சத்தம் தான், வேற ஒண்ணும் இல்லை. ஒரு பெரிய சத்தம் வந்துச்சு, வானத்திலிருந்து வந்துச்சு, பூமியிலிருந்து வந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்டாங்க. குர்ஆன் சொல்லுகிறது, அப்படியே தடம் தெரியாமல் ஆகி போனார்கள். சப்தம் கேட்டா மூத்தாமா நீங்க கேட்பீங்க, சப்தத்தை கேட்டாங்க ஒரு ஆள் மூத்தாமையே? ஆமா, சப்தம் இருக்குதா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஏத்துக்க முடியும். நம்முடைய உடல் அமைப்பு, நம்முடைய இதயத்தினுடைய பலம், நீங்க பாருங்க, முக்கியமான சில நாட்களில் வெடிகள்லாம் போடக்கூடிய இடங்கள்ல சொல்லுவாங்க, இங்க பேஷண்ட்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க, இங்க குழந்தைகள் இருக்காங்க, அவங்களால இதயத்தால் பலகீனமானவங்க,
ரொம்ப சத்தத்தை தாங்க முடியாது. அதனால தான் நீங்கள் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா ப்ளீஸ் சைலன்ஸ், நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் சத்தம் போடாதீங்க. நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, உடலாலும் உள்ளத்தாலும் பலகீனப்பட்டு போயிருக்காங்க. நீங்கள் போடுற சத்தம் அவங்களுக்கு அது கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ சத்தம் இருக்குத மனுஷனுக்கு மரணத்தையே தந்துடும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உலகம் அழியும், அல்லாஹ் எப்படி அழிப்பான்? வீட்டை அழிக்கணும், வீட்டை நம்ம அப்படி இடிச்சு கட்டிட்டு வேற மாதிரி கட்டி நினைக்கிறோம். என்ன செய்வோம்? டமாலிஷ் பண்ணுவோம் இல்லையா? மொத்தத்தையும் உடச்சி விட்டுட்டு அதுக்கடுத்து மறுபடியும் புதுசாக கட்டுவோம். சரி, அல்லாஹ் அந்த உலகத்தை அழிக்க போறான், என்ன செய்வான்? குர்ஆன் என்ன சொல்லுது? ஒரு சூர் தான் ஊதப்படும். ஒரு பெரிய குடலை கொண்டு சூர்னா வச்சுக்கங்க, ஒரு பெரிய விசில்னு வச்சுக்கங்களேன். ஐயோ, விசில் வேற இப்ப சொல்லக்கூடாது, அது வேற மாதிரி கதையா போயிடும். சங்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சங்கு ஊதப்படும். அந்த சங்க ஊதின உடனே எல்லாரும் அப்படியே அப்படி அப்படி கீழே விழுந்துருவாங்க, அப்படி மரணப்பட்டு போயிடுவாங்க, உலகமே அழிந்து விடும். அல்லாஹ் அடுத்து சொல்றான், அடுத்த சங்க அல்லாஹ் ஊதுவான், விழுந்ததெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. அப்போ சத்தத்தால் ஒருவரை வீழ்த்த முடியும். எனவேதான் நம்முடைய காதும் சரி, நம்முடைய உள்ளமும் சரி, ஒரு குறிப்பிட்ட டெசிபிலுக்கு மேல கேட்க முடியாது. அந்த அமைப்புல தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, அன்கரல் அஸ்வாத்தில சவுத்துல் ஹமீர். உலகத்திலேயே ரொம்ப கேட்க முடியாத சத்தம் எது தெரியுமா? கழுதையினுடைய சத்தம் வருது. இந்த ஆயத்தை படிச்சு ஒரு சிறந்த விஞ்ஞானி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு. என்னங்க இது கழுதை சத்தம் ரொம்ப மோசமானதுன்னு கேட்டு எப்படி ஏத்துக்கிட்டாரு இஸ்லாத்தை அவரு? அப்படின்னா, அவர் சவுண்டுகளை ஆய்வு செய்யக்கூடியவர், சப்தங்களை ஆய்வு செய்யக்கூடிய இந்த சவுண்ட் இன்ஜினியர்ஸ் இருக்காங்களா இன்னைக்கு, அதே மாதிரி அவர் நிறைய கொலாபரேஷன் பண்ணுவார். நிறைய சவுண்டுகளை எடுத்து மிக்ஸ் பண்ணி புது சவுண்டை உருவாக்குவார். அப்போ பறவைகளுடைய சவுண்டு அது இதுன்னு எடுத்து போட்டு புதுசா உருவாக்குனாரு. ஆனால் அந்த கழுதையினுடைய சவுண்ட் இருக்குல்ல, எதோடையும் ஃபிட் ஆக மாட்டேங்குது. நீங்கள் வெண்ணெய் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா தனியாக வெண்ணெய் தனியாக நிற்கும். அதே மாதிரி இந்த கழுதையினுடைய சவுண்ட் மட்டும் தனியாக நிற்கிது. என்னடா எதோடையுமே இது கொலாபரேஷன் ஆக மாட்டேங்குது, சேரவே மாட்டேங்குதுன்னு சொல்லி நினச்சி அப்போ தான் குர்ஆனுடைய இந்த வசனத்தை எடுத்து பார்த்தாரு. அல்லாஹ் சொல்கிறான், கழுதையின் சத்தம் இருக்குது ஆக மட்டமானது, சத்தத்திலேயே ஆக மட்டமானது. இந்த வசனத்தை பார்த்து உணர்ந்து அப்போ இப்போ இதை தான் அல்லாஹ் தஆலா அப்போவே சொல்றான் போல தெரியுது அப்படின்னு குர்ஆனை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதற்கடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள துவங்குறார். அன்பான சகோதரர்களே, சப்தத்தை வைத்து பெரிய விஷயத்தையே பேசலாம். இங்க விஷயத்துக்கு வருவோம். சமூக கூட்டத்தை அல்லாஹ் அழிச்சிட்டான். எதை வைத்து அழித்தான்? பெருங்கொண்ட சப்தத்தை வைத்து அல்லாஹ் அழித்தான். அந்த சமூகம் அப்படியே வீடுகளில் சாம்பல் ஆயிட்டாங்க, இருந்த இடமே தெரியாம அப்படியே கை வைத்தா அப்படி புசு கீழே விழுந்துருவாங்க. இப்ப ஹசரத்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னாங்களாம், நான் தான் உங்கள்ட்ட சொன்னேனே, செத்து போன பின்னாடி எல்லாம் அதாபை முடிந்ததற்கு பிறகு சொன்னாங்க, யா கௌமி லகது அபுலகத்துக்கும் ரிசாலத் ரப்பி வ நஸஹத்து லக்கும் வலாக்கின் லா துஹிப்பூன நாஸிஹீன். உங்களுக்கு எவ்வளவு விஷயம் சொன்னேன், எவ்வளவு விஷயத்தை உங்களுக்கு எடுத்து வச்சேன், ஆனா நீங்க அதை ஏத்துக்க மாதிரியே தெரியலையே. நான் உங்களுக்கு நன்மையை தானே நானேன், நீங்க நல்லதை சொன்னா உங்களுக்கு பிடிக்காத. இப்படி பாருங்க, கடைசியில அல்லாஹ்வுடைய வேதனையை நீங்க கண்கூட பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு போச்சே அப்படின்னு சொல்லி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வருத்தப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ்வின் வரலாற்றிலே வருகிறது, பிற்காலத்தில் தபூக்குக்கு போகக்கூடிய சமயத்திலே இந்த வேதனை இறக்கப்பட்ட இடத்திற்கு சஹாபாக்கள் போகும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் நேரடியா வேதனையை பார்த்த இடம், அதனால இங்க நின்று பேசிட்டா கூட வேக வேகமா போயிடும்னாங்க. நிக்க கூடாது, தலையை தாழ்த்தியவாறு பெருமானார் போனார்கள், அழுது கொண்டே போனார்கள். ஏன்னா அந்த கூட்டத்துக்கு வந்த வேதனையை பார்த்த இடம், எங்களுக்கும் எந்த வேதனையும் வந்துடக்கூடாது ரப்பே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை வேகமாக கடந்தார்கள் என்பதாக வரலாற்றில் பார்க்கிறோம். ஆக ஒரு நபியை ஏற்றுக்கொள்ளாமல், அறிவுதான் எங்களுக்கு பெரிய ஆயுதம், அதைவிட ஒன்றுமே கிடையாது உலகத்திலே, இறைவனெல்லாம் அதற்கு அப்பால் தான், அவனுடைய கட்டளைகள் எல்லாம் அதற்கு அப்பால் தான், தொழுகையெல்லாம் அப்பால் தான், எங்களுக்கு அறிவு போதும், எங்களுக்கு இந்த ஆற்றல் போதும் என்று ஒதுங்கியதினாலே சமூக கூட்டத்தை அல்லாஹ் மொத்தமாக அழித்தான். அதன் வழியாக நமக்கும் பாடத்தை தருகிறான். நீங்கள் ஒவ்வொரு நாளும் கவனிக்கிறீங்க, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் எப்படியா டிஃப்ரெண்டான வேதனை கொடுக்கலாம் பாருங்க அல்லாஹ். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான வேதனை. வல்ல அல்லாஹ் இந்த வரலாற்றின் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபிமார்களையும் அவர்கள் சொன்ன விஷயங்களையும் உள்வாங்கி நம்முடைய சமகாலத்தினுடைய வாழ்க்கையை செப்பனிட்டுக் கொள்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானின் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.